இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நம்முடைய ஆச்சரியமான கிரியைகளையும் நன்மைகளையும் கர்த்தர் விளங்க பண்ணட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். Exodus chapter 4 verse number 5. Exodus chapter 4 verse number 5. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். That they may believe that the Lord, the God of their father, the God of Abraham, the God of Isaac and the God of Jacob has appeared to you. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நீர் என்னை பார்வோனிடத்திலே அனுப்புகிறீர், ஆனால் நான் என்ன சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று திகைத்து கொண்டிருந்த மோசேக்கு முதல் வசனத்தில் சொல்கிறார், அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், அவர்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள். கர்த்தர் மோசேயை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக பார்வோனிடத்தில் அனுப்பின போது மோசே சொல்கிறார், என்னை அவர்கள் நம்ப மாட்டார்கள், நீர் தான் என்னை அனுப்பினீர் என்பதை அவர்கள் நம்ப மாட்டார்கள். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும் நீர் என்னை அனுப்பினவன் என்பதையும் நீர் தான் என்னை தெரிந்து கொண்டு இந்த இஸ்ரவேலுக்கு இரட்சகராய் என்னை அனுப்பியிருக்கிறீர் என்பதை அவர்கள் நம்ப மாட்டார்கள். ஐ எம் த ஷெப்பர்ட், ஐ எம் நாட் த சேவியர். நான் இப்பொழுது சாதாரண ஒரு மேய்ப்பன், மீதியானில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தர் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார், உன் கையில் இருப்பது என்ன? ஒரு கோல், அதை கீழே போடு. கர்த்தர் அதை அற்புதமாக மாற்றுகிறார். சர்ப்பமாக மாறினது. மோசே அதற்கு விலகி ஓடுகிறார். பிற்பாடு தேவன் அதை கரங்களில் எடுக்க சொல்கிறார். அது மீண்டும் அது கோலாக மாறினது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஐ எம் த காட் ஆஃப் ஏப்ரஹாம், ஐ எம் த காட் ஆஃப் ஐசக் அண்ட் ஐ எம் த காட் ஆஃப் ஜேக்கப். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உன்னுடைய முற்பிதாக்களின் தேவன். நான் இன்றைக்கு உன் கரத்தில் இருப்பதில் ஒரு மாற்றத்தை கொடுத்து அதை உனக்கு அடையாளமாக நான் உனக்கு காண்பிப்பேன். அதற்கு பிற்பாடு மோசேயினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த கோலை சுமந்து கொண்டே போகிறார். எங்கே போனாலும் அந்த கோலை சுமந்து கொண்டே போகிறார். எகிப்துக்குள்ளே போகும்போது 20ஆம் வசனத்திலெல்லாம் வாசிக்கிறோம், தேவனுடைய கோலை தன் கரங்களிலே அவர் பிடித்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எங்கே யுத்தத்துக்கு போனாலும் சரி, ஜனங்களை நடத்தும் போதும் சரி, 40 வருஷ காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தின போதும் சரி, அந்த கோல் அவரை விட்டு விலகவே இல்லை. அது அவருடைய கரத்திலேயே இருந்தது. அது வரைக்கும் நம்ப முடியாமல் இருந்த அந்த கோல் எப்பொழுது தேவன் தொட்டாரோ அது தேவனுடைய கோலாய் மாறினது. அந்த கோல் அவரை கைவிடவே இல்லை. அது அவரை கைவிடவே இல்லை. சாதாரண ஷெப்பர்ட், ஆனால் இஸ்ரவேலை ரட்சிக்கக்கூடிய ஒரு சேவியராக கர்த்தர் மாற்றினார். அதற்கு பிற்பாடு அந்த கோல் அவரை கைவிட்டதாக எங்கேயும் செய்திகள் இல்லை. காரணம் என்ன? தேவனுடைய தொடுதல் அதிலே உண்டானது. கர்த்தர் உங்கள் வேலையிலே, உங்கள் காரியங்களிலே, உங்கள் நிலைமைகளிலே, உங்கள் சபையிலே ஏதோ ஒரு காரியத்தை யோசிக்காதருங்க. மாற்றி விடலாமா, மாற்றி போய்விடலாமா, சேஞ்ச் பண்ணிடலாமா, இந்த வேலையை மாற்றிடலாமா, இந்த ஜாபை மாற்றி போயிடலாமா, இந்த சர்ச்சை மாற்றி போயிடலாமா, இந்த இடத்த நான் மாற்றிட்டுமா, இந்த வீடை நான் மாற்றிட்டுமா, இங்கே வந்தவுடனே எனக்கு எதுவுமே வாய்க்கலை, எதுவுமே எனக்கு சாத்தியமாகலை, இதை நான் விற்றுட்டுமா, இது நான் வந்ததுலேருந்து எனக்கு நல்லா இல்லை, இதை நான் சேஞ்ச் பண்ணிட்டுமான்னு சொல்லி கையில் இருக்கிற சில விஷயங்களில் ஒரு வேவரிங் மைண்டோடு இன்றைக்கி அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். தேவன் சொல்கிறார், இல்லை, உன் கரத்தில் இருப்பதை நான் ஆசீர்வதிப்பேன், நான் தொடுவேன். உன் கரத்தில் இருப்பது என்ன, அதை என் கரத்தில் கொடு. உங்கள் கையில் இருக்கிறது என் கையில் கொடு. உன் கையில் இருக்கிறது என் கையில் கொடு. அது அற்புதமாய் மாறும். அதில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். மாற்றம் உண்டு என்று ஏதோ சாதாரணமாக சொல்லி போகவில்லை. நிச்சயமாக இன்றைக்கு உங்கள் கரங்களில் இருப்பதில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். உங்கள் கரத்தில் இருப்பதில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை, ஒரு திருப்பு முனையாக கர்த்தரை மாற்றுவார். உங்கள் கையில் இருக்கிறதுல ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் வீட்டில், உங்கள் சபையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் ஜாபில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய உத்தியோகத்தில், உங்கள் ஸ்டடீஸில், உங்களுடைய கிரேட் சிஸ்டம்ஸில் இன்றைக்கு 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 கர்த்தர் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துவார். நீங்கள் பிரயாணிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கக்கூடிய உங்கள் பிரயாணங்களில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துவார்.
கடந்த காலத்தை போல அது சோகமானதாக, அது வேதனையானதாக, ஐயோ என்னை யாரும் நம்ப மாட்டார்களே என்று இருக்காது. இல்லை, கர்த்தர் அதை தொடும்போது அதில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி அது வல்லமையான எதிர்காலமாக கர்த்தர் மாற்றுவார். ஒரு சாதாரண ஷெப்பர்ட், ஆனால் தேவன் அதை இஸ்ரவேலிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய சேவியராக கர்த்தர் மோசஸை கர்த்தர் கொண்டு வந்து ஆச்சரியமாக நிறுத்துகிறார், அவரோடு பேசுகிறார். அது வரைக்கும் தேவனுடைய கோல் அவருடைய கரத்தில் இருந்து கொண்டே இருந்தது. நான் சொல்கிறேன், உங்கள் கரத்தில் இருப்பதில் தேவன் இன்றைக்கு ஒரு திருப்பு முனையை கர்த்தர் ஏற்படுத்துவார். தேவனே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே செய்யுங்கப்பா, நன்மைகளை விளங்க பண்ணுங்கப்பா. தேவனுடைய கரமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. இதை மாற்றிடலாமா, அதை மாற்றிடலாமா, இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டுன்னா எல்லாம் மாறிடும் நினைக்கிற அந்த சிந்தனைகள் எல்லாம் மாறட்டும். கர்த்தர் நினைத்தார், எங்கள் கரத்தில் இருக்கிறது உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். மோசே தேவனுடைய சமூகத்தில் இதை வைத்த போது என்று நாங்கள் வாசிக்கிறோமே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் வைக்கிறோம். அதில் ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுது இந்த வார்த்தையை ஜனங்கள் கேட்டாலும் அந்த நேரத்தில், அந்த நொடியில் ஒரு அற்புதம் அவருடைய கரங்களில் நடக்கட்டும், அவருடைய கரங்களில் இருப்பவைகளில் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு பெரிய திருப்பு முனையை ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஆமென்.